கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கேலக்ஸி கிறிஸ்டன் பிஸ்னஸில் ட்ரான்ஸ்ஃபர் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. இந்த ட்ரான்ஸ்ஃபரில் நம்மளுடைய துறை சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம அங்கே போய் தான் நம்ம கற்றுக்க முடியும். நம்ம துறையில் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்னும் முன்னேற வேணும், என்ன மாதிரியான நம்மளுடைய போட்டியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸோட தன்மைகள் என்ன, அவங்க எப்படி பேக் பண்ணுறாங்க, எப்படி விற்கிறாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த ட்ரான்ஸ்ஃபரில் போய் நீங்கள் கற்றுக்க முடியும். நீங்கள் அதை பார்க்குறதுலையே நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபருங்கிறது மிக முக்கியமானது வர்த்தக கண்காட்சி. ஸோ அது மாதிரியான ஒரு வர்த்தக கண்காட்சி பற்றி தான் இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இங்கே என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இங்கே போனோம்னா நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு சப்ளையர்ஸ் நமக்கு சரியான ஆட்கள் நமக்கு கிடைப்பாங்க. அதுபோக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணலாங்கிற விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம கற்றுக்கொள்ள முடிந்தது. மேலும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்கனைஸ் பண்ணவங்க பல செமினார்ஸ் நடத்துனாங்க. அந்த 3 நாட்கள்லையுமே பல செமினார்ஸ் நடத்தப்பட்டன. இந்த பொருட்களை இந்த சிறுதானிய பொருட்களாக இருக்கட்டும், உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதற்கான சோர்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பல விஷயங்கள் ஒரு அடங்கின ஒரு செமினார்ஸ் எல்லாம் நடத்துனாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட வீடியோஸை நம்ம பார்க்க போறோம். இது மாதிரியான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் செய்யக்கூடிய பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடங்கின வீடியோக்கள் இது வரக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலில் வீடியோக்கள் வரப்போகுது. ஸோ எங்களுடைய யூடியூப் சேனல் கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அக்ரி இன்டெக்ஸ் 2024 ஜூலை 11, 12, 13, 14, 15 இந்த 5 நாட்கள் ஜூலை மாதம் ஒடிஷாவில் மிக பிரம்மாண்டமாக பெரிய அளவில் விவசாய சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. ஸோ அது சம்பந்தமான கம்ப்ளீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. பார்க்கலாம். இந்த அக்ரி இன்டெக்ஸ் ட்ரேட் ஃபேர்ல விவசாய மக்களுக்கு தேவையான பம்பு செட்டுக்கான பலவிதமான கம்பெனிகள் பலவிதமான அவங்களுடைய ஸ்டால்ஸை மிக அற்புதமாக போட்டிருந்தாங்க. பல கம்பெனிகள் இப்போ ஒரு விவசாயம் பண்றவங்க ஒரு பம்பு செட்டு அவங்க தோட்டத்துக்கு வாங்கணும், அவங்களுடைய நிலத்துக்கு வாங்கணும் அப்படின்னா ஸோ எங்க வாங்கலாம், எந்த மாதிரியான பம்பு செட்டு நல்லா இருக்கும், எந்த மாதிரி மோட்டார் நல்லா இருக்கும் அப்படிங்கிற முழு விவரமும் நீங்க அங்க போனீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா பல விவரங்கள் உங்க கண்ணு முன்னாடியே நீங்க பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு மோட்டார் என்ன குவாலிட்டியில வாங்க முடியும், அதனுடைய திறன் என்ன, எவ்வளவு இருக்கும், அது என்ன மாதிரியான கேரண்டிஸ் என்ன. ஸோ பலவிதமான கம்பெனிகள்கிட்ட நீங்க கேட்டு முடிவாக ஒரு நல்ல கம்பெனில நீங்க அதை நீங்க வாங்கிக் கொள்வதற்கோ இல்லை ஆர்டர் செய்வதற்கோ வாய்ப்புகள் அங்க போய் நீங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்கு அதனுடைய அருமை அவங்களுக்கு தெரியும். எவ்வளவு விவரங்கள் நீங்க பார்க்க முடிந்தது, விவரங்கள் கேட்க முடிந்தது. நீங்களே ஒரு விஷயம் வாங்குறதாக இருந்தாலுமே நீங்க ஒவ்வொரு கம்பெனியா போய் ஏறி இறங்கி விவரங்களை நம்ம கலெக்ட் பண்ண முடியாது. பல பேர்கிட்ட விவரங்கள் பல கம்பெனில இருந்து விவரங்கள் கிடைக்கும், பல இடங்கள்ல விவரங்கள் கிடைக்காது. ஆனா இந்த மாதிரி வர்த்தக கண்காட்சிக்கு நீங்க நேரடியா வரும்போது உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை பூராமே நீங்க கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டு நீங்க அந்த பொருளை வாங்குவதற்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கிக்க முடியும். அது விவசாய சம்பந்தப்பட்ட கருவிகள், இரிகேஷனுக்குரிய அந்த மாதிரி பைப்ஸ், ஹோல்ஸ், இந்த மாதிரி நிறைய உங்களோட மெட்டீரியல்ஸ் உங்க கண்ணு முன்னால நிறைய நீங்க பார்த்து அதற்கான விவரங்களை கேட்டு குவாலிட்டி பர்ச்சேஸ் நீங்க பண்றதுக்கான வாய்ப்பை அந்த வர்த்தக கண்காட்சியில நீங்க உருவாக்கிக்க முடியும்.
அதோட கான்டெக்ட் கிடைக்கும். இந்த கான்டெக்ட்டுக்காகவே நீங்க வந்து ஒரு ட்ரேட் ஃபேரை நீங்க விசிட் பண்ணலாம். நம்ம விவசாய சம்பந்தப்பட்ட ட்ரேட் ஃபேர் மட்டும் கிடையாது, உங்கள் தொழில் சார்ந்த அதற்கு பயன்படக்கூடிய அத்தனை ட்ரேட் ஃபேரும் நீங்க போய் பார்க்கலாம். ஸ்டால் போடணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய விருப்பம். அதற்கான காஸ்ட் எவ்வளவு, சைஸ் எவ்வளவு எல்லாமே கேட்டு நீங்க அதை நீங்க செய்து கொள்ளலாம். இப்போ ஒரு மக்காச்சோளம் வந்து அதை வந்து நம்ம தரம் பிரிக்கிறதாக இருந்தாலும் சரி, சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, பல பேருக்கு வந்து பழைய முறையை வந்து பின்பற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்து நிறைய வந்துருச்சு. சைஸ் வாரியா, கலர் வாரியா, அதாவது சைஸ் அந்த மாதிரி அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கும், கலர் ஷார்ட்டிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. கல், மண் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதை நீக்கக்கூடிய இயந்திரங்களும் நவீன இயந்திரங்கள் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் பல பேருக்கு எங்க கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்கள் தெரியாது. வாங்குவதற்கு விருப்பமாக இருப்பாங்க, பட் எங்க போய் பர்ச்சேஸ் பண்றது, எந்த மாதிரியான கம்பெனில போய் வாங்குறது, அந்த மிஷின் எப்படி இருக்கும், அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதெல்லாம் நீங்க அந்த மாதிரி ஒரு ட்ரேட் ஃபேர்ல போய் நீங்க பார்த்தா தான் அதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க அதை தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கான விஷயங்கள்ல ஈடுபட முடியும். இந்த ட்ரேட் ஃபேர்ல கோயம்புத்தூர்ல நடந்த ட்ரேட் ஃபேர்ல பல வெளிநாட்டு கம்பெனிகளும் தங்களுடைய ஸ்டாலை வந்து மிக பிரம்மாண்டமாக வச்சிருந்தாங்க. ஜப்பான்ல இருந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. மர அறுவை இயந்திரங்கள் அவங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நல்ல நவீன இயந்திரம் வாங்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரேட் ஃபேர்ல நீங்க கட்டாயம் நீங்க அதை பத்தி விவரங்களை தெரிஞ்சு நீங்க வாங்க முடியும். கதிரடிக்கும் இயந்திரங்கள், கழிவுகளை வந்து பவுடர் ஆக்கி கொடுக்கக்கூடிய இயந்திரங்கள், விவசாய கழிவுகள் தனியா வரும், அதெல்லாம் காஞ்சி போய் நிறைய காஞ்சி போய் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பவுடர் ஆக்கி நீங்க வந்து அது மறுபடியும் உரமாக மாற்ற முடியும். ஸோ அதற்கான இயந்திரங்கள் என்ன, ஃபென்சிங் போடக்கூடிய அதற்கான விவரங்கள் என்ன, நீங்க விவசாய தோட்டத்துக்கு ஃபென்சிங் போடணும் அப்படின்னா ஸோ அது வந்து ஹோல்சேலா நம்ம எங்க வாங்கலாம், மற்ற விவரங்கள் உழுவதற்கான இயந்திரங்கள் எங்க வாங்கலாம், அதற்கான நவீன முறையில் என்னென்ன மாதிரியான இயந்திரங்கள் வந்திருக்கு, செடி நடவு செய்வதற்குமே இயந்திரங்கள் நிறைய வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ட்ரேட் ஃபேர்ல வந்து பாத்தீங்கன்னா காயர் ஃபைபர் சம்பந்தமா நிறைய ஸ்டால்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. காயர் ஃபைபர், காயர் பித்து, இதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய உன்னதமான பொருட்கள். ஸோ காயர் பித்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மண்ணுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஸோ இந்த காயர் பித்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நீங்கள் காயர் பித்து, காயர் மேட்டு, காயர் ஃபைபர், நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் காயர் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதில் பங்கெடுத்திருந்தாங்க. ஸோ அதுவும் இந்த ட்ரேட் ஃபேர்ல மிக பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தப்பட்டது. ஒரு ட்ரேட் ஃபேர் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். நீங்க நம்ம விவசாயம் செய்யறோம், இல்ல விவசாய பொருட்களை வாங்கி விற்கிறோம், இல்ல விவசாய தொழில ஈடுபட போறோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருந்தீங்க, இல்ல நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வர்த்தக கண்காட்சிக்கு போய் இது இந்த ஒரு தடவை பார்த்தா போதுமா, 2 தடவை அப்படிலாம் கிடையாது. நீங்க எப்பெல்லாம் நடக்குதோ, மதுரையில நடக்கும், கோயம்புத்தூர்ல நடக்கும், சென்னையில நடக்கும், எப்பெல்லாம் நடக்கும் அதற்கான தகவல்கள் உங்களுக்கு எப்ப கிடைக்குதோ அது நீங்க நேரடியா போயிட்டு வரணும். ஏன்னா அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். மிஷினரிலையும் சரி, செயல்முறையிலையும் சரி, ப்ராசஸிங் மெத்தட்லையும் சரி, நிறைய அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த அப்டேஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா தான் நம்ம வந்து இனி வரப்போற காலங்கள்ல விவசாய பெருமக்கள் மிகப்பெரிய அளவுல லாபம் சம்பாதிக்க முடியும். விவசாயத்திலே பல மாற்றங்கள் வந்துருச்சு. முந்தி மாதிரி நம்ம இப்ப வந்து விவசாயம் பண்றது கிடையாது. அதை விட நம்ம அப்டேஷன் நிறைய பண்ணிட்டோம். இன்னமும் அப்டேஷன் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நம்ம அதாவது
விவசாயத்துல மிகவும் பெயர் வாங்கின விவசாய நாடாக இருக்கக்கூடிய இந்தியா, குறிப்பா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இன்னும் விவசாயத்துறையில நவீன முறையில் புகுத்துறதுல இன்னும் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறோம். பல நாடுகள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நிலங்களை வச்சு சில விஷயங்களை வச்சு மிகப்பெரிய அளவில் அப்டேஷன் பண்ணி நவீன முறையில் மிகப்பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறாங்க பல நாடுகள். பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் அதனுடைய ஸ்டாலுக்கு வெளியில காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஒடிஷால மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர் காம்ப்ளெக்ஸ் தமிழ்நாட்டில் ஒடிஷான்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் சென்னை இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ கோயம்புத்தூர் மிகப்பெரிய அளவில் அதனுடைய டிரான்ஸ்ஃபர் காம்ப்ளெக்ஸ் பெரிய அளவுக்கு இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய அளவுல அவ்வளவு அருமையாக மிகவும் முக்கியமான பல விஷயங்களை உள்ளடக்கிய ஸ்டால்கள் இடம்பெற்றிருந்தது. விவசாயத்துக்கு ஒரு டிராக்டர் வாங்கணும், ஒரு ட்ரோன் வாங்கணும், மருந்து தெளிப்பதற்கு ஒரு ட்ரோனோ இல்ல பல விஷயங்களுக்கு ட்ரோன் பர்பஸ் விவசாயத்துறைக்கு மிகவும் இன்றியமையானதா இப்ப வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏக்கர் கணக்கில் இடம் வச்சிருக்கோம், நிலம் வச்சிருக்கோம், அதுல பயிரிட்டு இருக்கோம், அதுல விவசாயம் பண்றோம் அப்படின்னா மருந்து தெளிக்கிறது சரி, உரம் போடுறதுக்கு பல விஷயங்களுக்கு நீர் தெளிப்பதற்கு ட்ரோனுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இப்ப பார்க்கப்படுது. இப்ப அந்த மாதிரியான ட்ரோன்லாம் எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் விசாரிச்சு வாங்கணும் அப்படிங்கிறத நீ அங்க போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டிராக்டர் வாங்கணும், உழுவதற்கு டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி டிராக்டர் போனீங்கன்னா பல இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தென்னை சம்பந்தப்பட்ட பல ஸ்டால்கள் போட்டிருந்தாங்க. தென்னை இளநீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சரி, இளநீர்ல இருந்து செய்யக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், இது மாதிரி பல விவரங்கள் அடங்கின ஸ்டால்கள் நிறைய இருந்தது. ட்ரோன் கம்பெனிகள் நிறைய வந்துருச்சு. விவசாயத்துறைக்குனே ஸ்பெஷலா தயாரிக்கக்கூடிய ட்ரோன் கம்பெனிகள் நிறைய வந்துருச்சு. அது ஸ்டார்ட் அப்பாவே இப்ப பண்றாங்க. இளைஞர்கள் புதுசாக வரக்கூடிய நியூ ஆண்டர்பிரனர்ஸ் அதை ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமாவே எடுத்து பண்றாங்க.
ட்ரேட் ஃபேர்ல வெட்டி வேர்ல செஞ்ச மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஒரு ஸ்டால்ல மிக அருமையாக மாலை, கூடை, விசிறி, இந்த மாதிரி பல பொருட்கள் மதிப்பு கூட்டி, வெட்டி வேர்ல இருந்து மதிப்பு கூட்டி செய்யக்கூடிய பல பொருட்கள் வந்து இதில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த வெட்டி வேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாலையில் நம்ம நாட்டில் அதிகமாக விற்பனை ஆகும். இதை விட அதிகமாக வெளிநாடுகளில் அதிகமாக ஏற்றுமதி ஆகும். இந்த வெட்டி வேர்ல செய்யக்கூடிய அத்தனை பொருட்களுமே வெளிநாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு போகுது. அமெரிக்கா, இங்கிலாந்து, யுஎஸ், கனடா, யூரோப் கண்ட்ரிஸ்லாம் அதிகமாக இந்த வெட்டி வேர்ல செஞ்ச மாலைகள் வாங்குறாங்க. ஜப்பான், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, மாலத்தீவு, அப்புறம் UAE, இந்த மாதிரி பல நாடுகள் வந்து இந்த வெற்றி வேர்ல செஞ்ச மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில இருந்து மிக பெரிய அளவுல இருக்குது. அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். வெட்டி வேர்ல செஞ்ச அந்த விசிறி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல நல்ல வரவேற்பு இருக்குது. நீங்க இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட் பண்ணணும். நம்ம மார்க்கெட்டிங்ல தான் இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த ப்ராடக்ட், அதாவது வெட்டி வேர்ல செஞ்ச மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்க பண்றீங்க, உங்ககிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற விவரத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதான் மார்க்கெட்டிங். அது நீங்க சரியான முறையில் பண்ணாலே உங்களுக்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்பு கிடைக்கும். கோகோ பித் ரிலேட்டடா நிறைய ஸ்டால் இருந்தது. காயர் பித் ரிலேட்டடா, காயர்ல வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் அனுப்பிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் அதிகமாக இம்போர்ட் பண்றாங்க. நெதர்லாந்து, பிலிப்பைன்ஸ், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, USA, கனடா, இங்கிலாந்து, இந்த நாடுகள் அதிகமாக இந்த காயர்ல இருந்து செய்யக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அதிகமாக இம்போர்ட் பண்றாங்க. காயர் பித்தா இருக்கட்டும், காயர் பித்திலே மதிப்பு கூட்டியும் அனுப்பலாம். தேங்காய் வெட்டுவதற்கான இயந்திரம் நவீன முறையில் நிறைய மிஷினரிஸ் வந்துருச்சு. வாழை ரகங்கள், வாழைப்பழத்துல எத்தனை வகையான வெரைட்டி இருக்கு. வாழைப்பழத்திலிருந்து செய்யக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இப்ப நீங்க பாக்குறது வந்து வாழைப்பழத்திலிருந்து செய்த மதிப்பு கூட்டப்பட்ட வாழைப்பழ ஜாம், ஃப்ரூட் ஜாம், வாழைப்பழ பவுடர், பனானா பேஸ்ட், இந்த மாதிரி பல இதுல இருந்து செஞ்ச மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு இருக்கு. பனானா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இது எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, USA, கனடா, ஜப்பான், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ரஷ்யா, இந்த மாதிரி நாடுகள் வந்து அதிகமாக இதை இம்போர்ட் பண்றாங்க. காயர்ல செஞ்ச பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஸ்டால்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. மிக அருமையாக இருந்தது. இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பு எளிதில் கிடைக்கும். ஏன்னா காயர் மேட்டுக்கு வந்து பல நாடுகளில் வரவேற்பு இருக்கு. காயர் மேட்டுக்கு ஜியோ டெக்ஸ்டைல்ஸ், மண் அரிப்பை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த போர்வை மாதிரி இருக்கிறது வந்து ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பெரும்பாலான நாடுகள் தங்கள் நாட்டில் இருக்கிற மண் அரிப்பை தடுப்பதற்கு இதை வாங்குறாங்க. விவசாய சம்பந்தப்பட்ட உரங்கள், இயற்கை உரங்கள், அதெல்லாம் வந்து நிறைய ஸ்டால்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க.
பல கன்றுகள் விவசாயத்திற்கு பயன்படும், அதாவது விவசாய நிலங்களில் வைக்கக்கூடிய, வீடுகளில் வைக்கக்கூடிய பல மரக்கன்றுகள் நிறைய விற்பனை நடந்துகின்றது. நிறைய ஹால்ஸ், நிறைய பிரிவுகள் ABCDH வரைக்கும் அதனுடைய ஸ்டால்ஸ் வந்து பெரிய பெரிய அந்த காம்ப்ளெக்ஸ்ல போட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறை சம்பந்தப்பட்ட ஸ்டால்கள் நிறைய அங்க இருந்தது. டிராக்டர்ஸ்க்குரிய டயர்கள், பல பேருக்கு சில கம்பெனிகளுக்கு வந்து டயர் எங்கே வாங்கணும், நல்ல தரமான டயர் வந்து எங்கே கிடைக்கும், எப்படி வாங்குறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கலாம். விவசாயத்துறைக்கு வந்து டிராக்டருங்கிறது மிக முக்கியமான ஒரு வாகனம், கட்டாயமாக நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஸோ அதற்கான டயர் வந்து கட்டாயமாக நல்ல தரமாக வாங்கணும். அது எங்கே வாங்கினாங்கிறத ஒரு ஆஃபரோட நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பை இங்கே இந்த மாதிரி ஸ்டாலில் வந்து பார்க்கும்போது நீங்கள் அதை உருவாக்கிக்கலாம். அப்புறம் சோலார் ட்ரையர்லாம் பல பேருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பல பேருக்கு தெரியாது. சோலார் ட்ரையரில் வந்து பல விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். பல விஷயங்களை மதிப்பு கூட்டியும் நம்ம விற்பனைக்கு கொண்டு வர முடியும். ஒரு கொப்பரா தேங்காவை வந்து காயப்படணும்னாலும் சரி, அதுக்கு வந்து சோலார் ட்ரையரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பல ப்ராடக்ட்ஸுக்கு வந்து சோலார் ட்ரையருங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இங்கே மிக முக்கியமாக நாட்டு பசு மாடுகள் காட்சிக்கு வச்சிருந்தாங்க. நாட்டு பசு மாடு, ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு வகையான மாட்டு ரகங்கள் வச்சிருந்தாங்க. அதுக்கெல்லாம் பேர்லாம் முன்னாடி வச்சிருந்தாங்க. எந்தெந்த எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்திருந்தது. தமிழ்நாட்டில இருந்து பல மாட்டோட ரகங்கள், நாட்டு பசு மாட்டு ரகங்கள் வந்திருந்தது. அந்த மாடுகளை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பசுமாடுகளை பார்க்கும்போதே உண்மையிலே வந்து ஒரு தெய்வத்தை பார்ப்பதற்கான ஒரு சமமான ஒரு அதனுடைய தோற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம இப்போ அப்படித்தான் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம், மகாலட்சுமியை நினைச்சு வணங்குறதுனால. ஸோ நம்ம அந்த மாடுகளை பார்க்கும்போது ஒரு மகாலட்சுமிக்கான தோற்றங்கள் அந்த மாட்டோட முகத்துல நம்ம தெரியறத நம்ம பார்க்கலாம். நாட்டு பசு மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகள் உரமாக மிகப்பெரிய அளவில் அதை நம்ம பயன்படுத்த முடியும். உரமாக மாற்றி அதை ஏற்றுமதிக்கு நம்ம செயல்படுத்தலாம். மாட்டு பசு சாணத்திலிருந்து நம்ம செய்யக்கூடிய பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வெளிநாடுகளுக்கு இன்றளவு போய்கிட்டு இருக்கு. நாட்டு பசு மாட்டு கோமியம் சொல்லக்கூடிய சிறுநீர் வெளிநாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பசுஞ்சாணம் வந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வர்த்தக கண்காட்சியில நாம் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். புதிய கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா? நீங்க தமிழ்நாட்டில் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இருக்கும் இடத்திலிருந்தே எங்கேயும் அலையாமல் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட், இதுல எந்த நிறுவனம் ஆரம்பிக்க போறீங்கிறத முடிவு பண்ணிட்டு அதற்கான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும் எங்களிடம் கேட்டு அதை ஸ்கேன் செய்து எங்களுக்கு இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பினால் போதுமானது. டொமஸ்டிக் பிசினஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் வரைக்கும் உள்ள அத்தனை நிறுவன பதிவுகளும் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நீங்க டொமஸ்டிக் மட்டும் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி, உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் போதுமானது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வரைக்கும் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி, உத்தியம், டிஎஸ்சி, ஐஇசி, எஃப்எஸ்எஸ்ஐ, ட்ரேட் மார்க், கஸ்டம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தனையும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். மற்ற இடங்கள்ல பண்றதுக்கும் எங்களிடம் நீங்கள் இந்த சர்வீஸ் எடுத்துக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா,
எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கோ அல்லது டொமஸ்டிக்ல பண்றதுக்கான பிசினஸுக்கான ஆலோசனையை இலவசமாக எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. Like